நச்சுக்கள் உடம்புல வந்து நிறைய நச்சுக்கள் சேர்ந்துரும், ஸ்கின்ல சேர்ந்துரும், உடம்புல நச்சுக்கள் சேர்ந்துரும், மோஷன் வராது, கான்ஸ்டிபேஷன் ஆகிடும், வயிறில் வந்து பிரச்சனைகள் உருவாகும், வயிற்றுல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வந்து பூச்சிகள் நிறைய உருவாயிடும்னு வச்சுக்கோங்களேன். டாக்ஸின்ஸ் அப்படின்னா உடம்புல வந்து எல்லா இடத்துலையும் சேரக்கூடியது, லிவரில் சேர்ந்துடும், கிட்னியில் சேர்ந்துடும், எல்லாமே இந்த டாக்ஸின்ஸ் உடம்புல ஒட்டுமொத்தமாக ரத்தத்தில் டாக்ஸின்ஸை வந்து உடம்புல கம்ப்ளீட்டாக குறைக்கக்கூடிய ஒரு முறை இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். இது ரொம்ப ஈஸியான முறை, ட்ரை பண்ணி பார்த்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் சித்தகுரு கொடுத்த டிப்ஸ் தான். இப்போ இந்த நச்சுக்கள் ரொம்ப சேர்ந்துடுச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்கின் டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும், நரம்புகள் பிரச்சனை வந்துடும், எலும்புகள் மத்தியில் வந்து இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் சேரும்போது எலும்புகளுக்கு வந்து நல்ல வந்து ஒரு பலம் இருக்காது, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது, அப்படியே ஸ்டிஃபாக நின்றுடும் கை கால்லாம். இது எல்லாமே டாக்ஸினோட இது தான். ஸோ இப்போ வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா நோய்கள் வர ஆரம்பிச்சிடும், லிவரில் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும், லங்ஸில் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும். நரம்புகள் வந்து முக்கியமாக நரம்புகள் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும், ஏன்னா நடக்க முடியாது, அப்புறம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும், எலும்பு சார்ந்த அத்தனை ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து அத்தனை பிரச்சனைகளும் உருவாக ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஈஸியாக வந்து டாக்ஸின்ஸை வந்து நம்ம குறைச்சிக்க முடியும் அப்படின்னு சித்தகுரு சொன்னார். அப்போ பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறது எல்லாமே ஒரு 10 பைசா கூட செலவில்லாத ஒரு விஷயங்கள் தான் அவர் சொல்லுவார். ரொம்ப செலவே இருக்காது அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனால் இதெல்லாம் ஆதி காலத்து முறைகளாம். இப்போ இந்த முறைகள் எல்லாமே நம்ம கொடுக்கறது எல்லாமே ஆதி காலத்து முறைகள், ரொம்ப சீக்ரெட்டான விஷயங்கள். இதை வந்து அவர் அவ்வளோ எளிதில் வந்து எல்லாருக்கும் பரவட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சித்தகுரு கொடுத்துட்ருக்காரு. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் இந்த கம்ப்ளீட்டாக வந்து இந்த டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவக்காய் இருக்குது இல்லையா, அந்த பாவக்காய் வாங்கிக்கோங்க. எவ்வளோ வேணால் அளவு பரவாயில்ல, அதுக்கு அளவெல்லாம் கிடையாது, எவ்வளோ வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு 1/4 கிலோ பண்ணுங்கள், அப்புறம் 1/2 கிலோ பண்ணுங்கள், அப்புறம் 1 கிலோ பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம், எப்படி வேணால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாவக்காய் வாங்கி நல்லா ஸ்லைஸாக வெட்டிடுங்க, மெல்லிசாக வெட்டிட்டு அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துடுங்க. கொட்டையெல்லாம் எடுத்துட்டு வெறும் பாவக்காவை நல்லா வெயிலில் காய விடணும். இப்போ வெயில் காலம் வந்துடுச்சு நம்மளுக்கு, இப்போ ஈஸியாக நம்மளால் செஞ்சுக்க முடியும். நல்லா வந்து காய விட்டுருங்க வெயிலில். காய விட்டு இப்படி ஒடிச்சிங்கன்னா 2ஆக ஓடிகிற அளவுக்கு, நல்லா ஒடிஞ்சு போகிற அளவுக்கு, வந்து சும்மா டச் பண்ணவே ஒடிஞ்சு போகிற அளவுக்கு வந்து அதை காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு, மத்தியில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஹோல் மாதிரி பண்ணிவிட்டு, இப்படி அந்த மத்தியில் வந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா கற்பூரம், பச்சை கற்பூரத்தை வந்து இந்த இதுக்கு மத்தியில் வந்து வச்சுட்டு அதை வந்து கொளுத்திடுங்கன்னா அது எரியும்ல, அது எரியறதுல வந்து இந்த பாவக்காய் காஞ்சி போயிருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே எரியணும். எரிஞ்சிட்டு நம்ம நார்மல் கற்பூரம் வைக்கக்கூடாது, ஏன்னா இது சாப்பிட போகிறோம், அதனால் பச்சை கற்பூரத்தை வச்சு ஏற்ற சொல்கிறார். பச்சை கற்பூரம் வச்சு ஏற்றிடுங்க. ஏற்றினதுக்கப்புறம் ஃபுல்லாக பாவக்காய் எல்லாமே வந்து சாம்பல் ஆகிடும். சாம்பல் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த சாம்பல் ஆகிடுச்சுல, இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸில் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சிட்டிகை டெய்லி வந்து என்ன பண்ணணும், ஒரு சிட்டிகை, இப்படி ஒரு சிட்டிகைன்னா நம்ம 2 பெருவிரலையும் இந்த ஆள்காட்டி விரலாலையும் ஒரு சிட்டிகை எடுத்து நம்ம உள்ளங்கையில் போட்டு தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நக்கிடணும். எத்தனை நாளைக்கு நக்கணும், 48 டேஸ் பண்ணால் போதும்ன்றாரு. 48 நாளில் வந்து இதை பண்ணிங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை டாக்ஸின்ஸும் வந்து வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிடும் டாக்ஸின்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எவ்வளோ ஈஸியான முறை பாருங்கள். யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா 7 வயதுக்கு உள்ள குழந்தைகள் சாப்பிடக்கூடாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. மற்ற எல்லாருமே 7 வயதுக்கு மேலே ப்ரெக்னென்ட் இல்லாதவங்க எந்த வயது கிடையாது. அதுக்கப்புறம் 7 வயதுக்கு மேலே, 7 வயசு முடிஞ்சிடுச்சு, 8வது வயசு தொடங்கிடுச்சுன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. எத்தனை நாளைக்கு கொடுக்கணும், 48 நாள். 48 நாள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்தில் ஒரு 48 நாள் கொடுத்தா போதுமா இந்த மிக்சர், தட் இஸ் பாவக்காவுடைய சூர்ணம் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், சாம்பல் இல்லையா. எவ்வளோ ஈஸி முறை இது. ஒரு 1/4 கிலோ பாவக்காய் வாங்கி கூட நம்ம வந்து வெயிலில் வச்சு நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பாவக்காய் வந்து நாட்டு பாவக்காவாக இருக்கணும், சின்னதாக இருக்கும் இல்லையா, நாட்டு பாவக்காய். ஹைப்ரிட் பாவக்காய் உதவாது அப்படின்னு சொல்லிட்டார். நாட்டு பாவக்காய், சின்ன பாவக்காய் வாங்கிக்கோங்க. அதை வாங்கிக்கிட்டு அதை இந்த முறையில் செஞ்சுட்டு வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். வருஷத்தில் ஒரு நாள், ஒரு 48 நாள்
டாக்ஸின்ஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். இதில் கழிவுகள் எல்லாமே உடம்புலேருந்து போயிடுமா. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த முறையை வந்து எப்படி வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சொல்லுங்கள். வருஷத்தில் ஒரு நாள் 48 நாள் நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பெரிய கஷ்டம் இது? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், டாக்ஸின்ஸ் எல்லாமே போகும் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும். அது இல்லாமல் இது கஷ்டமான முறையும் கிடையாது இல்லையா? அதனால் கழிவுகள் போச்சுன்னா நம்ம சருமம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா. அண்டு வந்து உடம்புல இருக்கக்கூடிய நோய்களும் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிடும், தானாகவே குறைய ஆரம்பிக்குமா. வருஷத்தில் ஒரு நாள் எடுத்து பார்த்துட்டு இதனுடைய பெனிஃபிட்ஸை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.